வணக்கம். தமிழ் ஃபுட் கார்னர்ல மஷ்ரூம் மசால் தோசை பண்ண போறோம். இந்த மஷ்ரூம் மசால் மட்டன் டேஸ்ட்லயே ரொம்ப நல்லா இருக்கும். மஷ்ரூம்ல சத்துக்கள் நிறைய இருக்கிறதுனால உடம்புக்கு ரொம்ப நல்லது. இப்ப எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். இது வரைக்கும் தமிழ் ஃபுட் கார்னர் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. 200 கிராம் காளானை நல்லா வாஷ் பண்ணிட்டு இந்த மாதிரி குட்டி குட்டியா கட் பண்ணி வச்சிருக்கேன். இந்த அளவுக்கு சின்ன சின்ன பீசஸா கட் பண்ணாதான் நம்ம மஷ்ரூம் கறியை தொக்கு பதத்துக்கு பண்ண முடியும். இந்த மிக்ஸி ஜார்ல 1/2 டீஸ்பூன் சீரகம், ஒரு சின்ன பீஸ் பட்டை, 1/2 டீஸ்பூன் சோம்பு, 2 கிராம்பு, 2 ஏலக்காய், கூடவே ஒரு சின்ன பீஸ் பிரிஞ்சி இலையும் சேர்த்து 1-2 கிரஷ் பண்ற மாதிரி அரைச்சிக்கங்க. இந்த பேன்ல 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்து சூடானதும் கிரஷ் பண்ண அந்த ஸ்பைசஸ் சேர்த்துட்டு கூடவே கொஞ்சமா கட் பண்ண கருவேப்பிலை இலைகளும் நல்லா சாப் பண்ண ஒரு பச்சை மிளகாவையும் சேர்த்து லைட்டா ஒரு வதக்கி விட்டுட்டு நல்ல பொடியா சாப் பண்ண 2 சின்ன சைஸ் பெரிய வெங்காயத்தை சேர்த்துட்டு ஒரு வதக்கி விட்டுக்கங்க. இது கூட 1 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுதையும் சேர்த்து இதனுடைய பச்சை வாசனை போக நல்லா வதக்கிக்கலாம். 1 நிமிஷம் போல வதக்கினாலே அதனுடைய பச்சை வாசனை போயிடும். இது கூட 2 சின்ன சைஸ் தக்காளியை இந்த மாதிரி குட்டி குட்டியா சாப் பண்ணி சேர்த்துக்கங்க. தொக்கு பதத்துக்கு நம்ம பண்றதுனால எல்லாத்தையுமே நல்ல சின்ன சின்ன பீசஸா கட் பண்ணிக்கணும். தக்காளியை 2 நிமிஷம் வதக்கியாச்சு. 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1/2 டீஸ்பூன் தனி மிளகாத்தூள், மிளகாத்தூள் உங்களுடைய காரத்துக்கு தகுந்தபடி சேர்த்துக்கங்க. 1 டீஸ்பூன் கொத்தமல்லி தூள், இந்த டிஷ்ஷுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். மசாலா தூள் உப்பெல்லாம் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இதனுடைய பச்சை வாசனை போக 2 நிமிஷத்துக்கு வதங்கிட்டு இருக்கட்டும். இப்போ நம்ம சேர்த்த மசாலா தூளோட பச்சை வாசனை எல்லாம் போயிடுச்சு. நல்லா பொடியா கட் பண்ண காளானை சேர்த்துட்டு நல்லா இந்த மசாலால பரட்டி விட்டுருங்க. அடுத்து இதுல ஒரு 1/4 கப் மட்டும் தண்ணி சேர்த்துக்கங்க. மஷ்ரூம் வேகும் போதும் மஷ்ரூம்ல இருந்து தண்ணி வெளியில வரும், அதனால 1/4 கப் மட்டும் தண்ணி சேர்த்துக்கங்க போதும். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு மூடி வச்சிருங்க. இந்த மஷ்ரூம் மசாலாவோட சேர்ந்து தொக்கு பதத்துக்கு வரட்டும். அதுக்கு 7 to 8 நிமிஷம் ஆகும். இடையில ஓபன் பண்ணி பார்த்து கிண்டி விட்டுக்கங்க. 8 நிமிஷம் ஆச்சு. மஷ்ரூம் மசாலாவோட சேர்ந்து நல்லா தொக்கு பதத்துக்கு வந்துருச்சு பாருங்க. இதுல 1/4 டீஸ்பூன் மிளகுத்தூள் சேர்த்துட்டு பொடியா கட் பண்ண கொத்தமல்லி இலைகளையும் கொஞ்சம் சேர்த்துடலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. நல்லா கமகமன் வாசனையா மஷ்ரூம் கறி ரெடி ஆயிடுச்சு. அடுத்து தோசையை ஊற்றிடலாம். தோசைக்குள்ள போட்டு சூடாயிடுச்சு. ஒரு டிராப் எண்ணெயை விட்டுட்டு நல்லா தொடச்சி விட்டுட்டு தோசையை ஊற்றிடலாம். கொஞ்சம் திக்காதான் இந்த தோசை ஊற்றணும். தோசையை சுற்றி கொஞ்சமா எண்ணெய் விட்டுட்டு மூடி வச்சிருங்க. 1 நிமிஷத்துக்கு வேகட்டும். அதுக்கப்புறமா நம்ம ரெடி பண்ண தொக்கை மேலே ஸ்ப்ரெட் பண்ணிக்கலாம். மூடி போட்டு 1 நிமிஷமா தோசை வெந்துருச்சு. நம்ம ரெடி பண்ண தொக்கை கொஞ்சமா எடுத்து தோசை மேலே வச்சுட்டு நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுருங்க. இப்போ நல்லா ஸ்ப்ரெட் பண்ணியாச்சு. ஸ்ப்ரெட் பண்ணிட்டு இந்த தொக்கு மேலே கொஞ்சமா மட்டும் எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் சேர்த்துட்டு மூடி வச்சிருங்க. மறுபடியும் ஒரே 1 நிமிஷத்துக்கு வேகட்டும். 1 நிமிஷம் ஆச்சு. நல்ல சூப்பரா டேஸ்டா மஷ்ரூம் கறி தோசை ரெடி ஆயிடுச்சு. பிளைனா தோசை பண்றதுக்கு இந்த மாதிரி செஞ்சு கொடுங்க. எல்லாருமே விரும்பி சாப்பிடுவாங்க. ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்க கமெண்ட்ஸை சொல்லுங்க. தேங்க்யூ.